وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் குத்பா உரையின் தமிழாக்கத்தை எடுத்து சொல்வதற்காக உங்களுக்கு முன்பு நான் அமர்ந்திருக்கின்றேன். அஸ்ஸிகா பில்லாஹ் என்பது இன்றைய தலைப்பாக இருந்தது. அஸ்ஸிகா பில்லாஹ் என்றால் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை கொள்வது. இந்த செயல் என்பது மிகப்பெரிய நியமத்தாக அருக்குடையாக இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை, எந்த ஒரு பாசாங்கு இல்லாமல், எந்த ஒரு தயக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட கிஞ்சிற்றும் பதற்றம் இல்லாமல் உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் என்னை இந்த துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவான், அல்லாஹ் நினைத்தால் இல்லாததை கூட உண்டாக்கி விடுவான், அவன் நினைத்தால் ஒரு நொடி அல்லாஹ் என்னை எப்பொழுது கைவிட மாட்டான், நான் அவனையே சார்ந்திருப்பேன் என்று இந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் வைத்து உறுதியாக அல்லாஹுவை நம்பிக்கொண்டு இருப்பது என்பது மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய பாக்கியம். இது சாதாரணமாக வந்துராது. இந்த ஒரு பண்பு ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கின்றது. இந்த பண்பு ஒரு ஈமானுடைய அடையாளமாக இருக்கின்றது. உறுதியான ஈமான் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு தான் இந்த ஒரு அடையாளம் இருக்கும். எனவே அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு என்ன விஷயம் தேவைப்படுமோ அப்பொழுதும், எது நமக்கு ஏற்படுமோ அப்பொழுதும், என்ன நிலையை, ஒரு கஷ்டமான நிலை இருந்தாலும், துன்பமான நிலை இருந்தாலும், கவலைக்குரிய நிலை இருந்தாலும் என்று நம்முடைய அத்தனை நிலைகளிலும் நமக்கு எது தேவையோ அது ரப்பிடம் நாம் கேட்க வேண்டும். அவன்தான் தர முடியும், கொடுக்க முடியும் என்று ஒரு மனிதன் உறுதியாக இருப்பானேயானால் அதுக்குண்டான பலனை அவன் கூடிய விரைவில் அல்லது தாமதமாக இருந்தாலும் நிச்சயமாக அடைவான் என்ற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். இது இந்த ஒரு விஷயம் என்பது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இன்று வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். இதுக்கு வித்திட்டவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றிலிருந்து இந்த விஷயத்தை நான் செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அன்று அவர்கள் போட்ட விதை, இப்ராஹிம் அவர்கள் போட்ட விதை
இன்று விருட்சம் போன்று விரிந்து பறந்து இருக்கிறது என்பதற்கு மக்கா நகரம் ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு கட்டளையிட்ட போது, உம்முடைய மனைவி ஹாஜராவையும் இஸ்மாயிலையும் யாருமே இல்லாத, புற்புண்டுகள் கூட இல்லாத, விவசாயமே இல்லாத அந்த பாலைவனத்திலே கொண்டு விட்டு வாருங்கள் என்று சொன்ன போது எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல், என்னுடைய ரப்பு என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பான், என்னுடைய ரப்பு என்னுடைய குடும்பத்தை வீணாக்கிவிட மாட்டான் என்ற எண்ணத்தில் அவர்கள் உடனே என்ன செய்கிறார்கள், அந்த பாலைவனத்திலே, மக்கா என்ற அந்த பாலைவனத்திலே ஹாஜராவையும் இஸ்மாயிலையும் கொண்டு விடுகிறார்கள். விட்டு அவர்கள் திரும்பி பார்க்காமல், தன்னுடைய மனைவியையும் மகனையும் திரும்பி கூட பார்க்காமல் மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு திரும்புகிறார்கள். இது அல்லாஹ் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கையின் எடுத்துக்காட்டு. அஸ்ஸிகா பில்லாஹ், உறுதியான நம்பிக்கையின் எடுத்துக்காட்டு இங்கிருந்து ஆரம்பமாகின்றது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற ஒரு நிலை இங்கிருந்து ஆரம்பமாகின்றது. இப்ராஹிம் அவர்கள் அதுக்கு அந்த விதையை இப்ராஹிம் போடுகிறார். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கணவரிடத்தில் கேட்கிறார்கள், அன்பு கணவரே, விட்டு அப்படியே நீங்க திரும்பி பார்க்க போய்கொண்டே இருக்கிறீர்களே, நீங்க என்ன, எதுக்கு நீங்க இங்க ஒண்ணு விட்டுட்டு போறீங்க? ஆள் அரவமற்ற, புற்பூன்புகளற்ற இந்த இடத்தை தனியா விட்டு செல்கிறீர்களே, குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை, உண்பதற்கு பேய்த்தம்பளம் கூட கிடையாது, சொந்தம் கொண்டாட, உறவு கொண்டாட, நட்பு கொண்டாட மனிதர்கள் கிடையாது, மற்ற மிருகங்களும் கிடையாது, ஜின்களும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தன்னந்தனியாக எங்களை விட்டு செல்கிறீர்கள் என்று, எங்கே விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. திரும்ப கேட்கிறாங்க. கடைசியில் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு அஜ்னபிக், அல்லாஹ் தான் உங்களுக்கு இதை கட்டளையிட்டானா என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் லா யதிஅனா, அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்ற ஒரு உறுதியை மட்டும் என்ன செய்கிறார்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் அல்லாஹ் வைத்திருந்த அந்த உறுதிக்கு கிடைத்த பண்ண பலன். பேத்தமலம் கிடையாது, தண்ணீர் கிடையாது. அந்த நேரத்தில் அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், எங்களை பாதுகாப்பான் என்று சொன்ன போது, இந்த இடத்திலே என்னுடைய மகனுடைய 2 காலடியின் கீழ் இருந்து ஜம்சம் என்ற தண்ணீர் உருவாகும் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கைவிடவில்லை. அங்கே ஒரு வானவர் வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு நற்செய்தி சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இதோ இந்த இடத்திலே உம்முடைய கணவரும் உம்முடைய இந்த சிறுவன், பிறந்த இந்த சிறுவனும் சேர்ந்து அவன் அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டி எழுப்புவார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் ஒரு வானவரை கொண்டு நற்செய்தி சொல்ல செய்கிறான். அதை போன்று ஜம்சம் என்ற அந்த ஒரு நீரூற்று உருவாகிறது. அதை அவர்கள் தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். பிறகு அங்கே அந்த நீர் இருக்கின்ற காரணமாக மக்கள் அங்கே வருகிறார்கள், அங்கு தஞ்சம் புகிறார்கள். அங்கே பல குடும்பங்கள் அங்கு வந்து வசிக்க ஆரம்பிக்கின்றன. இன்று அந்த மக்கா முபாரக்கன் வஹுதலில் ஆலமீன், அதாவது நற்பாக்கியம் பெற்றதாக, அகிலத்தாருக்கு அகிலத்தார் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒன்றாக அது இருக்கக்கூடிய பார்க்கிறோம். மில்லியன் கணக்கில் உடைய மக்களுடைய இதயங்கள் அதை நோக்கி இருக்கின்றன. இன்னும் பேரார்வத்தோடும் பேராசையோடும் தொடர்ந்து ஒரு நாள் விடாமல் அந்த இடம் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் கூட தவாஃப் இல்லாத நாளை இல்லை, ஒரு நேரம் கூட தவாஃப் இல்லாத நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது இன்று விருட்சம் பெற்று, அவர்கள் போட்ட அந்த விதை அது மரமாக உருவாகி அது விருட்சமாக ஆகி இன்று பல்கி பெருகி போய் இன்று ஒரு நட்பாக்கி பெற்ற ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மீது வைத்த உறுதியான அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அந்த பிரச்சாரத்துக்கு எதிராக அந்த மக்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் முகமாக நெருப்பிலை தூக்கி எரிந்த போது, நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலை எரிந்த போது அவர்கள் ஹஸ்பி அல்லாஹ் என்ற வார்த்தை சொன்னார்கள். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், என் ரப்பு எனக்கு போதுமானவன், நீங்கள் என்ன செய்தாலும் என் ரப்பு நாட்டினால் எனக்கு எந்த ஒரு நஷ்டமும், எனக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படாது என்று அவர்கள் உறுதியாக எனக்கு என்னுடைய ரப்பு போதுமான, அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்ன காரணமாக அல்லாஹ் உடனே அதுக்குண்டான பலனை கொடுத்தான். நெருப்புகள் சொன்னான், குல்னா யா நாரு கூனி வர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியை கொடு, அவருக்கு சாந்தியை கொடு என்று நெருப்புடைய தன்மையையே அல்லாஹு தஆலா மாற்றினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிறு சேதம் கூட ஏற்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இது அவர்கள் அல்லாஹ் வைத்திருந்த அந்த உறுதிக்கு கிடைத்த மாபெரும் பலன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களை கூட்டிக் கொண்டு மிஸ்ர் நாட்டை விட்டு வெளியேறி செல்கின்ற பொழுது முன்னே கடல் குறுக்கிடுகின்றது. கடலுக்கு முன்னால் போய் மாட்டிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் ஃபிரௌனுடைய படை அவர்களை துரத்தி கொண்டு வருகின்றது. ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் சொல்கிறார்கள், இன்னால முத்ரகூன், அந்த மக்களுடைய நம்பிக்கையின்மை, அல்லாஹ் மீது வைத்திருக்கிற உறுதியின்மை, அதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இன்னால முத்ரகூன், நிச்சயமாக நாம் மாட்டிக்கொண்டோம், முன்னாடி கடல் குறுக்கிடுகிறது, அங்கு போனால் நாம் மூழ்கி விடுவோம், பின்னாடி திரும்பி போனா ஃபிரௌனுடைய படையீடு மாட்டிக்கொள்வோம், நாம் அழிந்து விடுவோம், இதில் என்ன செய்வது, இப்படி எங்களை ஒரு இக்கட்டான சூழல் கொண்டு நீங்கள் மூசாவை நிறுத்தி விட்டீரே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறாக பேசுகிறார்கள். இன்னால முத்ரகூன், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, நாங்க தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது, எங்களுக்கு அழிவுதான் என்ற ஒரு அர்த்தத்தை தொடிக்கக்கூடிய வார்த்தையாக அந்த பனி இஸ்ராயேலுடைய வார்த்தை அமைந்திருந்தது. ஆனால் அந்த கட்டத்தில் தான் மூசா அவர்கள் நம்பிக்கையை தளர விடாமல் சொன்ன வார்த்தை அவர்களை காப்பாற்றியது. என்ன மஅய ரப்பி ஸயஹ்தீன், கல்லா, நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக நாம் மாட்டவில்லை, நிச்சயமாக நாம் அழிந்து போக மாட்டோம். இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தீன், நிச்சயமாக என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான், இதுக்குண்டான வழியை, இதுக்கு தப்பிப்பதற்குண்டான வழியை அவன் எனக்கு ஏற்படுத்துவான் என்று உறுதியாக சொன்னார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவர்களுடைய அந்த நம்பிக்கை காப்பாற்றினான். என்னை நம்பியவரை நான் கைவிட மாட்டேன். யார் அல்லாஹோடு இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களோடு இருப்பான். யாரோடு அல்லாஹ் இருப்பானோ அவர்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கும், ஒரு இன்றியமையாத, இனம் புரியாத ஒரு கூவத், ஒரு சக்தி அவர்களோடு பிறக்கும் என்பதை இந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபௌஹைனா இலா மூஸா அன் இத்ரிப் பிஅஸாக்கல் பஹ், நான் மூசாவுக்கு வஹி அறிவித்தோம், உம்முடைய அந்த தடியை வைத்து என்ன செய்வீராக, நீ கடலை அடிப்பீராக. அவர்கள் அவ்வாறு தடியை கொண்டு கடலை அடிக்கிறார்கள். கடல் 2 துண்டாக பிளக்கிறது. 2 துண்டும் மிக பெரிய மலையாக அப்படி நிற்கிறது. ஓடக்கூடிய ஒன்று, ஓடக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு தண்ணீரை அல்லாஹ் என்ன செய்தான், அப்படியே மலை போன்று உறுதியாக நிற்க செய்கிறான். 2 பக்கமும் மழை 2 துண்டாக ஆகி ஒரு பக்கம், இந்த 2 பக்கமும் மலையாக எழுந்து நிற்கிறது. நடுவில் அவர்களுக்கு வழி பிறக்கிறது. அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள், இஸ்ரவேல் மக்கள் இப்படி ஒரு வழி உண்டாக்குவான், இந்த கடல் எங்களுக்காக பிளக்கும் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் மூசா நினைத்தார்கள், என் ரப்பு நினைத்தால் இந்த கடலை கூட இல்லாமல் ஆக்க முடியும் என்று நினைத்தார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா செய்தான். அந்த கடல் பிளந்து வழிவிட்டது. அந்த வழியிலே அவர்கள் தப்பிச் சென்றார்கள் என்ற ஒரு விவரத்தை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அரபி சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா அற்புதமான முறையில் அவர்களை கருவுறச் செய்தான். ஈசா அவர்களை கருவுற்ற பிறகு அவர்கள் கவலை கொண்டார்கள். அவர்கள் நினைத்தார்கள், இப்படி கணவன் இன்றி ஒரு குழந்தையை நான் உண்டாகி இருக்கிறேனே, கணவன் இல்லாமல் கர்ப்பம் தரித்திருக்கிறேனே, மக்கள் என்னை
என்ன சொல்வார்களோ என்ன சொல்வார்களோ தெரியவில்லை, என் மீது விபச்சார பணியை சுமத்துவார்களோ, அவதூறு பரப்புவார்களோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், நீ கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். மக்கள் உம்மிடம் இது சம்பந்தமாக பேசினால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா ஃபலன் உகல்லிம யௌம இன்சியா, இன்றைய தினம் நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நான் யாரிடம் பேச மாட்டேன். ஃபலன் உகல்லிம யௌம இன்சியா, நான் ரஹ்மானுக்காக நோன்பு வைக்க நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன், நான் எந்த ஒரு மனிதரோடு பேச மாட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். சொன்ன பிறகு அல்லாஹ் சொன்னான், நீங்க ஒன்னும் பேச வேண்டாம், நீங்க இந்த குழந்தை பக்கம் கையை காட்டுங்க, இந்த குழந்தை பக்கம் சைகை காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன நம்பி, எப்படி இந்த குழந்தை எப்படி பேசும், சின்ன இப்ப பிறந்த குழந்தையாச்ச, இது எப்படி பேசும் என்றெல்லாம் அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள் நினைத்தார்கள், என்று ரப்பு நாட்டினால் இந்த பிறந்த குழந்தை கூட பேசும் என்று அல்லாஹ் சொன்னவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள், ஃபலன் உகல்லிம யௌம இன்சியா, அல்லாஹ் அப்படி சொல்ல சொன்னான், எந்த மனிதனோடு பேச மாட்டேன் என்று சொல்வீர்கள் என்று சொல்ல சொன்னான். அத்தத் பிஹி கௌமஹா தஹ்மிலு, அந்த குழந்தையை சுமந்து கொண்டு தன்னுடைய சமூகத்திடத்தில் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், யா உக்த ஹாரூன மா கான அபூகி இம்ரா ஸௌஇன் வமா கானத் உம்முகி பகியா, ஹாரூனுடைய சகோதரியே, எப்படி இந்த குழந்தை உனக்கு வந்தது, உம்முடைய தாயாரும் வழிகட்டவராக இருக்கவில்லை, உம்முடைய தந்தையும் தீயவராக இருக்கவில்லை, ரெண்டு பேரும் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள், நீ என்ன இப்படி வழி தவறி விட்டாய், எப்படி இந்த திருமணம் இல்லாம உனக்கு இந்த குழந்தை பிறந்தது என்று சொன்ன போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒண்ணுமே பேசாமல் அஷாரத்திலை, அந்த பச்சிலம் பாலகனாக இருந்த ஈசாவின் பக்கம் அவர்கள் கையை காட்டினார்கள், செய்கை செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேச வைத்தான். கால இன்னி அப்துல்லாஹ் ஆதானில் கிதாப வஜஅல்னி நபியா, அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான், என்னை அவன் நபியாக ஆக்கியிருக்கிறான் என்று குழந்தையாக இருந்த ஈசா அவர்கள் பேசினார்கள். அல்லாஹ் மீது வைத்த அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பொழுது சௌர் குகையிலே அவர்கள் தஞ்சம் புகுந்து அவர்கள் ஒளிந்திருந்த போது குறைஷிகள் அவர்களை தேடி மலைக்கு மேலே ஏறி வந்து விட்ட பிறகு குறைஷிகளுடைய பாதங்களை கண்டா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு துடிக்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு சொன்ன வார்த்தை, அபூபக்கரே, இந்த இருவரோடு நாம் இருக்கக்கூடிய இந்த இருவரோடு மூணாவது ஒருவன் இருக்கிறானே, அவனை குறித்து உன்னுடைய எண்ணம் என்ன என்று கேட்கிறார். இந்த இருவரோடு இருக்கக்கூடிய மூணாவது ஒருவன் இருக்கிறானே, அவனை குறித்து உன்னுடைய எண்ணம் என்ன என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, அபூபக்கரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் அவர்களை அங்கே பாதுகாத்தார், அவர்களை காப்பாற்றினார். அவர்கள் நிம்மதியாக, அவர்கள் எந்த ஒரு சேதமும் இன்றி அந்த குகையை விட்டு வெளியேறி மதீனாவுக்கு சென்று நிம்மதியாக போய் சேர்ந்தார்கள் என்ற விவரத்தை அருமை சகோதரர்களே நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு அவர்கள் இருந்து அதற்குண்டான பலனை அவர்கள் அனுபவித்ததை நாம் காண முடியும். பத்ர் யுத்தத்தின் போது மக்கள் படைகள் குறைவாக, மிகவும் குறைவான நபர்களோடு 313 என்ற அந்த எண்ணிக்கையில் தான் சஹாபாக்கள் போருக்கு அந்த பத்ர் களத்துக்கு அவர்கள் செல்கிறார்கள். மிகவும் ஆயுதமும் குறைவு, ஒட்டகம் குதிரை போன்ற அந்த படைகளும், ஒட்டகப்படை குதிரைப்படையும் குறைவு, ஆள் பலமும் குறைவு. இந்த நேரத்தில் நிச்சயமாக என்னுடைய ரப்பு இதற்கு வெற்றியை கொடுப்பான். யா அல்லாஹ், இந்த சமூகத்தை நீ அடித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு பூமியில் யாருமே மிஞ்ச மாட்டார்கள் என்று அல்லாஹுவிடம் துஆ செய்தார்கள். அல்லாஹுவிடம் முழுமையான நம்பிக்கை வைத்து, உறுதியான நம்பிக்கை மீது வைத்து அல்லாஹுவிடம் கெஞ்சி மண்டாடுகிறார்கள், கண்ணீர் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா மாபெரும் வெற்றியை அங்கே கொடுத்தான். அதே போன்ற பல போர்களில், உஹது போராகட்டும், அஹ்ஸாப் யுத்தமாகட்டும், அஹ்ஸாப் யுத்தத்திலும் அங்கே என்ன நடந்தது, அவர்கள் செயல்பட்டார்கள்.
அவர்கள் அகழ் தோன்றினார்கள். ஆனால் அவர்கள் உள்ளமோ அல்லாஹ்வோடு தொடர்பில் இருந்தது. ரப்பு நினைத்தால் எங்களை பாதுகாப்பான், அதுக்குண்டான அனைத்து தயாரிப்பையும் அவர்கள் செய்து விட்டார்கள். தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா ஏற்பாடையும் அவர்கள் செய்து விட்டார்கள். தற்காத்துக் கொள்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த பிறகு அவர்கள் உள்ளம் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அகழ் தோண்டும் பொழுது அதாவது பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும், மிஸ்ர் வெற்றி கொள்ளப்படும், சிரியா தேசம் வெற்றி கொள்ளப்படும் என்ற நற்செய்தியை அங்கே சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள், கேலி செய்கிறார்கள். சோத்துக்கே வழி இல்லை, பசி பட்டினியமாக இங்கே நாம இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பசியின் காரணமாக வயிற்றிலே ஒரு கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள். சொல்லக்கூடிய இவர் 2 கல்லை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த சமயத்துல ஒரு பாரசீகத்தை வெற்றி கொள்ள போறாராம், சிரியாவை வெற்றி கொள்ள போறாராம் என்று கேலி பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முனாஃபிகீன்கள். ஆனால் அது ஒரு காலத்தில் அது நடந்தது. அல்லாஹ் அதை நிறைவேற்றினான். ஷாம் தேசத்தை வெற்றி கொண்டார்கள், ரோமை வெற்றி கொண்டார்கள் சஹாபாக்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் மீது வைத்திருந்த உறுதியான நம்பிக்கை வெளிப்பாடாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டினான், ரசூல் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்வதாக, நான் என்னுடைய அடியானுடைய எண்ணத்தோடு நான் இருக்கிறேன். அவன் என் மீது நல்ல நம்பிக்கை வைத்தால் அதை நான் அந்த நேரத்தை அவனோடு இருக்கிறேன். என் மீது நல்ல எண்ணம் கொள்ளும் பொழுது அந்த சமயத்தில் அவனோடு இருக்கிறேன் என்று, அந்த நல்ல எண்ணத்தோடு நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவேதான் தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய துன்பம், அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருள்களுக்கு மேல் இருளில் அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபம் கொண்டவராக அந்த ஊரை விட்டு சென்ற போது, கோபம் அல்லாஹ் முகாதிபன் கோபம் கொண்டவராக அவர் சென்ற போது மீன் வயிற்றிலே அவர்கள் ஒரு மீன் ஒரு பெரிய மீன் அவர்களை விழுங்கி விடுகின்றது, அல்லாஹ்வுடைய தண்டனையாக. அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த சமயத்தில் நாம் அவருக்கு நெருக்கடிக்குள் ஆக்க மாட்டோம் என்று எண்ணினார். அவரை நாம் நெருக்கடிக்குள் ஆக்க மாட்டோம் என்று எண்ணினார். எனவே இருள்களில் இருந்து கொண்டு அல்லாஹ் அழைத்தார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று இருள்களில் அழைத்தார். கடல் ஒரு இருள், மீனுடைய வயிறு ஒரு இருள். அங்கு இருந்து கொண்டு எப்படியாவது அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் நாடினால் எப்படி இந்த மீனுக்குள்ளே விழுங்கச் செய்தானோ அதே போன்று அவனால் என்னை வெளியே கொண்டு வர முடியும் என்று நம்பி அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்கிறார்கள். இந்த துஆவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர் உறுதியான அந்த நம்பிக்கைக்கு பதிலளித்தான். அவர்களை அந்த மீன் வெளியே கக்கியது, மீன் வைத்திருந்தவர்கள் வெளியே காப்பாற்றப்பட்டார்கள் என்ற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இருவாறு அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த துன்பத்திலிருந்து அவர்களை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றினான். அதே போன்று ஆபத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை காப்பாற்றினான். அதே போன்று அவதூறில் இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். அதே மாதிரி தன்னந்தனியாக தவித்துக் கொண்டிருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிக பெரிய சமுதாயத்தை கொண்டு உதவி செய்தான். அவர்கள் பக்கம் உலகத்தாரின் இதயங்களை அவர்கள் பக்கம் சாய செய்தான். அதே மாதிரி அவர்கள் கடுமையான துன்பம், கடுமையான ஆபத்து, கடுமையான தண்டனையில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். அதே மாதிரி அல்லாஹ் மிக மரணத்திலிருந்து
ஒரு எதிரியினுடைய கைகள் சிக்கி சின்ன பின்னமாக ஆகுவதிலிருந்து அல்லாஹ் மூசாவையும் அவருடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் காப்பாற்றினான். இது எல்லாம் அல்லாஹ் மீது அவர்கள் வைத்திருந்த மிக உறுதியான நம்பிக்கைக்குண்டான பதிலாக இருக்கின்றது. எனவே அருமை சகோதர சகோதரிகளே, எல்லா நேரத்திலும் அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். என்னோட ரப்பு என்னோடு இருக்கிறான். ரப்பு நாடினால் அவனால் எது வேணுமாலும் செய்ய முடியும். எனவே ஏன் அல்லாஹு தாலா என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை, நாம் அந்த நம்பிக்கை எப்பொழுதும் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் காண முடியும். நம்முடைய கவலை, துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம் யாவற்றிலிருந்து நாம வெளியேற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ் சொல்கிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்தோடு சுலபம் இருக்கின்றது, துன்பத்தோடு இன்னும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒருவருக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் நிச்சயம் அவருக்கு அடுத்து இன்பம் வரத்தான் செய்யும், துன்பமாக இருந்து விடாது. ஒருவருக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைத்தே ஆகும். தொடர்ந்து ஒரு கஷ்டத்தில் இருக்க மாட்டார் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். இந்த துன்பம் நிரந்தரம் அல்ல, நிச்சயம் அல்லாஹ் இந்த துன்பத்தினை பாதுகாப்பான். இந்த ஆபத்து நிரந்தரம் அல்ல, இந்த நோய் நிரந்தரம் அல்ல, இந்த கஷ்டம் நிரந்தரம் அல்ல. ரப்பு நிச்சயமாக என்னை ஒரு காலத்தில் விடுவிப்பான், எனக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படுத்த நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஈமானுடைய அடையாளமாக இருக்க சகோதரர்களே. எனவே இந்த ஈமானுடைய அடையாளத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை கடைசி வரை, மூச்சு வரை வைக்கக்கூடிய மக்களாக, மூத்து சமயத்திலும் கூட அல்லாஹ்வின் நல்லெண்ணம் கொண்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான், எனக்கு கபருடைய வேலை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற நல்ல நம்பிக்கை உடையவர்களாக மூத்த நேரத்தில் கூட நம்ம இருக்க வேண்டும். நிச்சயம் அல்லாஹ் அந்த நம்முடைய நல்ல நம்பிக்கைக்கு அல்லாஹ் பலனை தருவான். ஆக கடைசி மூச்சுள்ள வரை அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கி அல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.